Hello friends, Dr Herbal இது நான் உங்க விமல் பேசுறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா ரோஸ்மெரி ஹேர் ஆயில். நிறைய பேர் வந்து ரோஸ்மெரி ஹேர் ஆயில் பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஈவன் எனக்கு வாட்ஸ்அப்ல கூட வரும் அது யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு ரோஸ்மெரி ஹேர் ஆயிலோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் நம்ம பேச போறோம். ரோஸ்மெரி ஹேர் ஆயில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், ஓகேங்களா? பட் புதுசா யூஸ் பண்ணலாமான்றது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். சோ ஒரு டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம்ன்றத வீடியோ நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து ரோஸ்மெரி ஹேர் ஆயில் வந்து பெஸ்ட்டா இல்லைன்னா வேண்டாமா அப்படின்றத நான் சொல்ல போறதே கிடையாது. அதோட அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ன்றது மட்டும் தான் வீடியோ நான் சொல்ல போகிறேன். உங்களோட பர்சனல் ஒப்பீனியனில் நீங்கள் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஏன்னா ஒருத்தரோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட இது இருக்கும். ஸோ எல்லாருக்குமே செட் ஆகிடாதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வான்டேஜஸ் வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஹேர் ரீக்ரோத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணும், ஹேர் ஃபாலை வந்து குறைக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, அதில் ஆன்டி இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்குது, மெமரி என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி ஹேர் ஆயிலில் இருக்குது. ஸோ ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா ஊண்டு நம்மளுக்கு வந்து ஸ்கால்பில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஒரு ஊண்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கான இதுவும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியல்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய அட்வான்டேஜஸ் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ்மெரி ஹேர் ஆயில் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா ரிசர்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோஸ்மெரி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து பெட்டரா இருக்கும், க்ரோத் இருக்கும் அப்படின்றது ஒரு சைட் சொல்லுது. அதே நேரத்தில் இன்னொரு ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா அதனால வந்து அதில் இந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக க்ரோத் இருக்காது, இன்னும் கூட அதை பற்றி வந்து நிறைய ஆரண்டி பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றது சொல்லுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே நடுவில் தான் இருக்குன்றது நான் சொல்லுவேன். இன்னொரு கம்ப்ளீட்டாக வந்து ரோஸ்மெரி ஹேர் ஆயில் வந்து இது பெஸ்ட் இல்லைனா இது வந்து செட்டே ஆகாது அப்படின்றது வந்து எந்த ஒரு எவிடன்ஸ் இன்னும் ப்ராப்பராக எனக்கு தெரிஞ்சு கிடைக்கலன்றது தான் நான் சொல்வேன். ஸோ அதனால் நான் ரோஸ்மெரி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸும் நான் சொல்லணும்ல. ஸோ இந்த ரோஸ்மெரி ஹேர் ஆயில் வந்து அதிக நேரம் நம்ம ஸ்கேல்ப்லையோ இல்லை அதிகமான ரோஸ்மெரி ஹேர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுவே ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, நம்ம ஹேர் டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஃபாலிகல்ஸ் வந்து லைட்டாக ஓப்பன் ஆகிட்டு ஹேர் ஃபால் வந்து ரூட்ஸ் லைன் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரிட்டேஷன் ரேஷஸ்லாம் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ வந்து பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குது, இது மாதிரி நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இதில் இருக்குது. ஸோ அப்போ யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு ஹேர் நார்மலாக இருக்குது, எனக்கு ஹேர் ஃபால் இல்லை, எனக்கு மைல்டாக ஒரு நாளைக்கு 4-5 ஹேர் தான், ஒரு 10 ஹேர் தான் ஹேர் ஃபால் ஆகும், சீப்பு போடுவோம் மட்டும் தான் மைல்டாக ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து இதை யூஸ் பண்ணலாம். எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 hour வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதிக நேரம் இது வச்சுட்டு இருக்கீங்க, ஓவர் த நைட் இது வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் போர்ஸ் ஓப்பன் ஆகிட்டு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நான் யார் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. டேண்ட்ரஃபில் ரோஸ்மெரி ஆயில் சரி பண்ணிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பண்ணாதுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் வந்து நிறைய பேர் அது பண்ணும், டேண்ட்ரஃபை கியூர் பண்ணும், ஹேர் ஃபாலை கியூர் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா அது பண்ணாதுன்னு தான் நான் சொல்லுவேன். டேண்ட்ரஃபை வந்து கியூர் பண்ணாதுன்னு தான் சொல்லுவேன். அதே நேரத்தில் வந்து லாங் டேர்ம் ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணாது. ஸ்கேல்பில் வந்து பெயின் இருக்குது, ஓகேங்களா, ஃபாலிகல்ஸில் வந்து பல்ப்லேருந்து ஹேர் ஃபால் ஆகுதுன்னா கண்டிப்பாக இது சரி பண்ணவே பண்ணாது. ஒரு ஜென்ரலாக வந்து நான் கோகோனட் ஹேர் ஆயில் வைக்கிறேன்ல அது மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நான் ரோஸ்மெரி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு 1 hour மட்டும் வைங்க. ஸோ இந்த 1 hour வச்சுட்டு ஒரு 4 weeks இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 4 weeksல வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கா இல்லை ஹேர் ஃபால் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்றது செக் பண்ணுங்கள். ஸ்டேபிளாக வந்து இது யூஸ் பண்ணால் 100% சரியாயிடும் அப்படின்னு ஒரு கேரண்டி யாரும் சொல்ல முடியாது. நம்ம இது நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் வந்து யாரும் சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுத்துக்கு நடுவில் தான் இது இருக்கனால நீங்கள் ட்ரை பண்ணலாம், ப்ராப்ளமே கிடையாது. பட் ஆனால் இதெல்லாம் பெரிய சைட் எஃபெக்ட்ஸ் ஆகிட்டு பெரிய டேமேஜ் ப்ராப்ளம் ஆகாது. 1 hour மட்டும் யூஸ் பண்ணுங்க போதும். இதில் என்ன சேஞ்சஸ் உங்களுக்கு கிடைக்குது நீங்களே செல்ஃப் டயக்னைஸ் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நான் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஹேர் நல்லா இருக்குது, ஹேர் ஃபால் குறைஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். வாரத்துக்கு 1 தடவைலேருந்து வாரத்துக்கு 2 தடவை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பட் வச்சிருக்க டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. அதே டைம் போதும். 5 hours 6 hours 8 hours ஓவர் த நைட்டு இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைக்குது அப்படின்னா அது உங்களுக்கான ரிசல்ட்ஸ் அது. ஸோ இன்னொருத்தருக்கும் அதே மாதிரி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே உங்களை மாதிரி ட்ரை பண்ண சொல்லுங்கள். எல்லாமே டெஸ்ட் அண்ட் ட்ரையல் மாதிரி தான் நம்ம இதை ட்ரை பண்ண முடியும் தவிர பிளைண்டாக வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஓவர் த நைட் வந்து யூஸ் பண்ணுறது வந்து கேட்டிங்கன்னா அவாய்ட் பண்ணி பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். என்னோட ரீசெண்ட் டைமில் வந்து எனக்கு வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இங்கே வர்ற பேஷண்ட்ஸ் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி ஃபால் இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேருக்கு வந்து ட்ரை ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து சில பேருக்கு வந்து ஹேர் ஃபால் ஹைட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இது எடுக்கும்போது ப்ராப்பர் ஸ்லீப் மெயின்டைன் பண்ணுங்கள், வாட்டர் இன்டேக்கை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள், ஃபுட்டையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். அது மாதிரி வந்து ஸ்பிட்டன்ஸ் இருக்குது எனக்கு அப்படின்னா ஓகே, ஸ்பிட்டன்ஸ் இருக்க ஏரியாவில் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் ரோஸ்மெரி ஹேர் ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பிட்டன்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹேர் வந்து அந்த இடத்துல ஒரு சாஃப்டாக டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்பிட்டன் இருக்கவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல்பில் வந்து ரொம்ப நேரம் ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க. ஸோ அதிகமாக ஊற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலிகல்ஸ் லூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மைல்டாக வைக்கிறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ரோஸ்மெரி ஹேர் ஆயில் வச்சுட்டு மசாஜ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ரொம்ப ஹெவியாக பண்ணாமல் ஒரு 2 to 5 minutes கூட ரொம்ப சாஃப்டாக ஜென்டலாக பண்ணுங்கள். நீங்கள் மசாஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் நெயில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, நெயில்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அது வந்து உங்கள் ஃபாலிகல்ஸ் டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அப்படின்னா நெயில்ஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஹீட் பண்ணி இதை யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளமே கிடையாது. ஹீட் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்செப்ட் பண்ணுற தொட்ட மிதமான சூடு தான் இருக்கணும், ஹெவியாக இருக்கக்கூடாது. அதிகமாக ஹீட் இருந்துச்சுன்னா போர்ஸில் போய் இறங்கிடும், ஃபாலிகல்ஸ் வந்து டைட் பண்ணிடும், க்ரோத் வந்து ஸ்பீட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கிடையவே கிடையாது. மைல்டாக
லைட்டாக ஹீட் பண்ணுங்கள், வார்மாக வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் கிடையாது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு வாட்ஸ்அப்பில் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எதனால் இந்த வீடியோ வந்து நான் போடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அப்படின்னா, நிறைய பேர் ரோஸ்மெரி பற்றி ஒரு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அது மாதிரி ஆன்லைன்லேயும் நிறைய பேர் ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருக்காங்களா. ஸோ வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் சிலது வருது, சில பாசிட்டிவாக வருது. ஸோ அதனால் வந்து நானே ஒரு டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். டெய்லி யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். வாரத்தில் 1 நாள் 2 நாள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், 1 ஹவர் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஒருத்தருக்கு வீட்டில் செட் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக இன்னொருத்தர் அதே மாதிரி யூஸ் பண்ண சொல்லாதீங்க. ஸ்லோ ப்ராசஸில் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள். சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு வாட்ஸ்அப்பில் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹேர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.